என்னங்க இஃப் ஒன்லி இந்த எக்ஸ்பிரஷனை எக்ஸ்பிளைன் பண்ணி ஒரு வீடியோ போடுங்க மேம்னு ஒரு சப்ஸ்கிரைபர் கமெண்ட்ஸ்ல கேட்டிருந்தாங்க. இருங்க, இஃப் ஒன்லியா ஒன்லி இஃபா? இஃப் ஒன்லி எக்ஸ்பிளைன் பண்ணி. ஓகே, இஃப் ஒன்லி. ஒன்லி இஃப்ன்றது தான் நம்ம எல்லாருக்குமே தெரியுமே. எஸ் எஸ். இன்ஃபேக்ட் அதை எக்ஸ்பிளைன் பண்ணி நம்ம ஒரு வீடியோ கூட போட்டிருக்கோம். இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்றேன், only if you leave early you will be able to catch the train on time. அதாவது நீங்க சீக்கிரமா புறப்பட்டா மட்டும்தான் உங்களால அந்த ட்ரெயினை வந்து நேரத்துக்கு பிடிக்க முடியும். ரைட். இது வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும். இது வந்து only if. ஆமா. சோ அப்ப அவர் கேட்டிருக்கிறது if only. if only. சரி, if onlyக்கு எத்தனை அர்த்தம் இருக்குன்னு தெரியுமா? எனக்கு தெரிஞ்சு 2 அர்த்தம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆமா. ஆனா இதுல ஒரு முக்கியமான சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, ஒரு அர்த்தத்தை மட்டும் தான் எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோஸ் இருக்கு யூடியூப்ல. ஓ, ரெண்டாவது மீனிங்ல இல்ல. ரெண்டாவது மீனிங்க்கு இல்ல. நம்ம தான் இப்ப போட போறோம். ஓ, ஃபர்ஸ்ட் டைம் யூடியூப் ஹிஸ்டரியில. ரைட். ஓ, சூப்பர். ஓகேவா? சோ இத ரிலேட் பண்ணி சில சென்டென்சஸ் நான் எடுத்து வச்சிருக்கேன். சரி, ஒண்ணா உங்ககிட்ட கேட்டுட்டே வருவேன். அது என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்ணி எனக்கு சொல்லணும். சொல்றீங்களா? சொல்றேன். அதுக்கு முன்னாடி ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இங்கிலீஷ் அரட்டை. இங்கிலீஷ் பேசி பழகலாம் வாங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் என்ன? முதல் செட் ஆஃப் சென்டென்சஸ். If he hadn't failed the interview, he would have got the job. If only he hadn't failed the interview, he would have got the job. ரெண்டுத்துக்கும் என்ன அர்த்தம், என்ன வித்தியாசம்? அர்த்தம்னு பார்த்தா ஒண்ணுதான், ரெண்டு சென்டென்சஸ்க்கும். சரி, அவன் ஃபெயில் ஆகாம இருந்திருந்தா இன்டர்வியூல அவனுக்கு அந்த வேலை கிடைச்சிருக்கும். இதே அர்த்தம் தான் ரெண்டாவது சென்டென்ஸுக்கும். ஆனால் ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் ரொம்ப பிளெயின். இப்போ இந்த ரெண்டாவது சென்டென்ஸை நம்ம வந்து தமிழ்ல எக்ஸ்பிரஸ் பண்ணோம்னா, அவன் இன்டர்வியூல ஃபெயில் ஆகாம இருந்திருந்தா அவனுக்கு வேலை கிடைச்சிருந்திருக்குமே. என்ன பண்றது, ஃபெயில் ஆயிட்டானே. இப்படி உணர்ச்சி பூர்வமா வந்து இங்கிலீஷ்ல எக்ஸ்பிரஸ் பண்ணனும்னா இந்த இஃப் ஒன்லி அப்படின்ற ஸ்ட்ரக்சரை யூஸ் பண்ணனும். வெரி குட். சரியா? அடுத்த சென்டென்ஸ். If I had met him, I would have given the check. If only I had met him, I would have given the check. என்ன வித்தியாசம்? ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் நார்மல், அதாவது நான் அவனை மீட் பண்ணியிருந்தா செக்கை கொடுத்துருந்துருப்பேன். சரி. ரெண்டாவது ரொம்ப எமோஷனல், நான் அவனை மீட் பண்ணியிருந்தா அந்த செக்கை கொடுத்துருந்துருப்பனே. என்ன பண்றது, ஐயோ மீட் பண்ணாம விட்டுட்டேனே. அதுதான். ஓகே. மூணாவது. If she hadn't scolded him, he wouldn't have left the house. If only she hadn't scolded him, he wouldn't have left the house. Same. ஓகேவா? ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் ரொம்ப நார்மல், ரெண்டாவது சென்டென்ஸ் ரொம்ப எமோஷனல். அவ வந்து அவனை திட்டாம இருந்திருந்தா அவன் வீட்டை விட்டு போகாம இருந்திருப்பானே. ஐயோ, இப்ப வீட்டை விட்டு போயிட்டானே, நான் என்ன பண்றது? இதுதான். ஓகே, இப்ப நம்ம பார்த்த இந்த 3 செட் ஆஃப் சென்டென்சஸ்க்கும் ஒரு ஒத்துமை இருக்கு. என்னன்னு சொல்லுங்க பாப்போம். என்ன ஒத்துமை அப்படின்னா, இது எல்லாமே பாஸ்ட ஃபோக்கஸ் பண்ணுது. அதாவது நடந்து முடிந்த ஒரு செயலை நம்ம ஃபோக்கஸ் பண்ணி பேசுறது, பாஸ்ட் ரிலேட்டட். அதனாலதான் இந்த இஃப் கிளாஸஸ்ல இஃப் ஒன்லி பக்கத்துலயோ இல்ல இஃப் பக்கத்துலயோ நம்ம பாஸ்ட் பெர்ஃபெக்ட் ஸ்ட்ரக்சரை வந்து யூஸ் பண்றோம். வெரி குட், வெரி குட். அடுத்தது 3 சென்டென்சஸ் சொல்வேன், அதுக்கு என்னென்ன அர்த்தம்ன்றதை எனக்கு சொல்லிட்டே வரணும். சரியா? இஃப் ஒன்லி ஐ நியூ தி ஆன்சர். என்னங்க சொல்லுங்க. ஓகே, எனக்கு ஆன்சர் தெரிஞ்சா நல்லா இருக்குமே. என்ன பண்றது, எனக்கு தெரியலையே. அதுதான் இது. சரி, இத வேற விதமா எப்படி சொல்றது? இத வேற விதமா சொல்லணும் அப்படின்னா ஐ விஷ் ஐ நியூ த ஆன்சர்னு சொல்லலாம். ஆனா ஐ விஷ் ஐ நியூ த ஆன்சர் அப்படின்றத விட இஃப் ஒன்லி வச்சு சொல்லும்போது அதுல எமோஷன்ஸ் ஜாஸ்தி. குட். சரியா? அடுத்தது இஃப் ஒன்லி ஷி டிடன்ட் லீக் தோஸ் சீக்ரெட்ஸ். இதுக்கு அவ வந்து சீக்ரெட்ஸ் வெளிவிடாம இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு எமோஷனலா எக்ஸ்பிரஸ் பண்றது. இத வேற விதமா எப்படி சொல்வீங்க? இத வேற விதமா ஐ விஷ் வச்சு சொல்லலாம். ஐ விஷ் ஷி டிடன்ட் லீக் தோஸ் சீக்ரெட்ஸ் அப்படின்னு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த விஷ் வச்சு சொல்லுறத விட இஃப் ஒன்லி வச்சு சொல்லும்போது அதுல எமோஷன்ஸ் ஜாஸ்தி. குட். சரியா? அடுத்தது இஃப் ஒன்லி தி ஸ்கூல் அனௌன்ஸ்ட் லீவ். இதுக்கு இஃப் ஒன்லி தி ஸ்கூல் அனௌன்ஸ்ட் லீவ். ஐயோ, அந்த ஸ்கூல் லீவ் அனௌன்ஸ் பண்ணா நல்லா இருக்குமே. பண்ண மாட்டேன்றாங்களே, நான் என்ன பண்றது? பசங்க எல்லாம் வந்து ஃபீல் பண்றது. அதுதான். வெரி குட், வெரி குட். சோ இப்போ இத வந்து விஷ் வச்சு எப்படி யூஸ் பண்ணுவீங்க? ஐ விஷ் தி ஸ்கூல் அனௌன்ஸ்ட் லீவ். ஆனா இதுல வந்து அந்த அளவுக்கு வந்து எமோஷன்ஸ் கிடையாது ஐ விஷ் வச்சு சொல்லும்போது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லையா? வெரி குட், வெரி குட். இதுல இன்னொன்னு என்னன்னா ஐ விஷன்னு சொல்லும்போது கொஞ்சம் சாஃப்டா ஆயிடுது. கொஞ்சம் சாஃப்டா ஆயிடுது. எமோஷன்ஸ் வந்து அந்த அளவுக்கு இல்ல. ரைட். சரி, இப்போ இந்த 3 சென்டென்சஸ் பார்த்தோம் இல்லையா, அதாவது ரெண்டாவதா 3 சென்டென்சஸ் பார்த்தோம் இல்லையா, இதுல ஒரு ஒத்துமை இருக்கு. என்னன்னு சொல்லுங்க பாப்போம். என்னன்னா இந்த 3 செட் ஆஃப் சென்டென்சஸுமே
ப்ரெசென்ட்டை ரிலேட் பண்ணி, அதாவது நிகழ்காலத்தினுடைய ஒரு விஷயத்தை ரிலேட் பண்ணி நம்ம எக்ஸ்பிரஸ் பண்றது. அதனால தான் இஃப் ஒன்லி பக்கத்துல சிம்பிள் பாஸ்ட் யூஸ் பண்றோம். கரெக்ட். சரியா? ஓகே, அடுத்தது 3 சென்டென்சஸ் சொல்வேன். அதே மாதிரி என்னென்ன அர்த்தம்ன்றத சொல்லினே வாங்க. சரியா? If only the company would appoint me soon. அதாவது அந்த கம்பெனி வந்து இன்னும் என்ன அப்பாயிண்ட் பண்ணல, அந்த கம்பெனி என்ன சீக்கிரமா அப்பாயிண்ட் பண்ணா நல்லா இருக்குமே அப்படின்னு. இன்னும் பண்ணாம இருக்காங்களே, சீக்கிரம் பண்ணுங்களே அப்படின்ற அந்த ஒரு ஏக்கம், அந்த ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன், அதை எக்ஸ்பிரஸ் பண்றோம் இல்லையா, அதுதான் இது. ஓகே, இப்போ இத வந்து நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி விஷ் வச்சு சொல்ல முடியுமா? விஷ் வச்சு சொல்லலாம். ஐ விஷ் தி கம்பெனி வுட் அப்பாயிண்ட் மீ சூன் அப்படின்னு சொல்லலாம். பட் வந்து எமோஷன்ஸ் கம்மி. இஃப் ஒன்லி யூஸ் பண்ணும்போது எமோஷன்ஸ் ஜாஸ்தி, எக்ஸ்ட்ரீம். குட். சரியா? அடுத்தது if only the train would arrive on time. என்னன்னு சொல்லுங்க. அதாவது அந்த ட்ரெயின் வந்து சரியான நேரத்துக்கு வந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு நம்மளுடைய விஷ வந்து எக்ஸ்பிரஸ் பண்றது, ஆதங்கத்தை எக்ஸ்பிரஸ் பண்றது. வெரி குட், வெரி குட். அடுத்தது if only the manager would approve my leave request. இதுக்கு வந்து ஐயோ அந்த மேனேஜர் வந்து என்னுடைய லீவ் ரெக்வெஸ்ட்டை வந்து அப்ரூவ் பண்ணா நல்லா இருக்குமே அப்படின்ற, பண்ணாம இருக்காரே எப்ப பண்ணுவாரோ சீக்கிரம் பண்ணுங்களேன் அப்படின்றது ஒரு அந்த ஆதங்கத்தை வந்து வெளிப்படுத்துறது. வெரி குட், வெரி குட். சரி, இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா கடைசியா ஒரு 3 சென்டென்சஸ். இதுக்கு உண்டான ஒத்துமை என்னன்னு சொல்லுங்க. இதுக்கு உண்டான ஒத்துமை என்னன்னா, இது எல்லாமே வந்து ஃபியூச்சரை ஃபோக்கஸ் பண்ணி இருக்குது. அதனாலதான் அந்த வுட் யூஸ் பண்றோம். ஓகேவா? சோ பாஸ்ட் வந்து ஃபோக்கஸ் பண்ணி வரும்போது அந்த சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர் இஃப் ஒன்லி பிளஸ் பாஸ்ட் பெர்ஃபெக்ட். பிரசன்ட் ஃபோக்கஸ் பண்ணி வரும்போது இஃப் ஒன்லி பிளஸ் சிம்பிள் பாஸ்ட். ஃபியூச்சரை பத்தி ஃபோக்கஸ் பண்ணும்போது இஃப் ஒன்லி பிளஸ் வுட். வெரி குட், வெரி குட். ஸோ வெரி கிளியர்லி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டீங்க. இது வரைக்கும் நம்ம பார்த்த சென்டென்சஸ் எல்லாமே இஃப் ஒன்லி அப்படின்ற எக்ஸ்பிரஷனுடைய பிரைமரி மீனிங், அதாவது பாஸ்ட், ப்ரெசன்ட், ஃபியூச்சர் ரிலேட் பண்ணி நம்மளுடைய விருப்பத்தை இல்லை நம்மளுடைய ஆதங்கத்தை இல்லை நம்மளுடைய ரிக்ரெட்ஸை வந்து எப்படியெல்லாம் எமோஷ்னலாக வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணலாம் அப்படின்ற மீனிங். அடுத்து நம்ம பார்க்க போகிறது இஃப் ஒன்லினுடைய இன்னொரு மீனிங். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது வரைக்கும் யாரும் டிஸ்கஸ் பண்ணாத ஒரு மீனிங். ஓகேவா? இதை ரிலேட் பண்ணி நான் சில சென்டென்சஸ் எடுத்து வச்சிருக்கேன். ஒண்ணா நான் கேட்டுட்டே வருவேனா, எனக்கு அதுக்கு என்னென்ன அர்த்தம்னு சொல்லிட்டே வருவீங்களா? சொல்றீங்களா? அதுல ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ், he stayed at the job if only for money. என்ன அர்த்தம்? இது என்ன அர்த்தம்னா, அவன் வந்து வேலையில தங்கினதே பணத்துக்காக மட்டும்தான், வேற எதுவும் பெருசா எந்த விதமான காரணமும் கிடையாது. பணம் அப்படின்ற அந்த ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் அவன் வேலையில தங்கினான். ஓகே, இப்ப இதே சென்டென்ஸ் இஃப் இல்லாம வெறும் ஒன்லி வச்சு he stayed at the job only for money அப்படி ஒன்லி இஃப் இல்லாம சொன்னோம்னா அந்த காரணம் சொல்றோம் இல்லையா பணத்துக்காக தான் அப்படின்றது, அது ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ரீசனா போயிடுது. இஃப் வச்சு சொல்லும்போது இஃப் ஒன்லி ஃபார் மணி அப்படின்னு நம்ம சொல்லும்போது என்ன ஆகுது அப்படின்னா, அந்த ஒரு சொற்பமான காரணத்துக்காக தான், அந்த ஒரு அல்பம், அது ஒரு சின்ன காரணத்துக்காக தான் அப்படின்ற அந்த சென்ஸுக்கு போயிடுது. குட். சரியா? அடுத்த சென்டென்ஸ், he joined the course if only to pass time. அதேதான், அவன் அந்த கோர்ஸ்ல சேர்ந்ததே சும்மா டைம் பாஸ் பண்றதுக்காக தான், பெருசா வேற எதுவும் இல்லை. அதுதான் அதுக்கு அர்த்தம். கரெக்ட். அடுத்தது, I met my old friend if only for the sake of courtesy. என்ன அர்த்தம்? அதாவது நான் என்னோட ஃப்ரெண்டை மீட் பண்ணது சும்மா ஒரு கர்ட்டசிக்காக தான், அதை தவிர்த்துட்டு பெருசா எதுவும் காரணம் கிடையாது. அதுதான் அதுக்கு அர்த்தம். கரெக்ட். அடுத்தது, they attended the function if only to show support. This one, அதாவது நாங்க வந்து ஃபங்க்ஷன் அட்டெண்ட் பண்ணது சும்மா அந்த சப்போர்ட் காமிக்கணும் அப்படின்றதுக்கு தானே தவிர அதை தவிர்த்துட்டு வேற எந்த பெரிய காரணமும் கிடையாது. வெரி குட், வெரி குட். ஸோ இஃப் ஒன்லி எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு நான் எடுத்து வச்சிருந்த சென்டென்ஸ் தான் இது எல்லாமே. சூப்பர் சூப்பர் சூப்பர். நல்லா இருந்தது இல்ல? நல்லா இருந்தது. இதே மாதிரி வேற ஒரு சுவாரஸ்யமான வீடியோல அடுத்து நம்ம நண்பர்களை சந்திப்போம். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.